இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. அதாவது இந்த சீரியலை வந்து இன்றைக்கூட முடிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கி தான் கடைசி எபிசோடு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்மலாம் நினச்சோம் புவனா ஒரு கேரக்டர் வந்திருக்கு, அதை வச்சு நம்ம சீதாவையும் ராமையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது கதை கொண்டு போவாங்க. இல்லைன்னா நம்ம மகாவோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க அவங்க இறப்பில் வந்து ஒரு மர்மம் இருந்துச்சு, அந்த 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 சைடு ஏதாவது கதை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் இல்லை, சடனாக வந்து இந்த சீரியலை வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, என்ன நினச்சி எது நினச்சி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம சீதாராமன் சீரியலுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு சீரியலை வந்து போடலான் இருக்கோம். அது என்ன சீரியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மகா வந்து சொல்கிறாங்க, ஏய் சீதா, என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தியே, நான் தான் அந்த ஜோசியர்கிட்ட சொல்லி பொய் சொல்ல சொன்னேன்னு சொன்னியே, இப்போ என்ன அந்த ஜோசியரை காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மகா கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, அவருக்கு என்ன பிரச்சனையோ அவர் கண்டிப்பாக வருவார், ஏன்னா அவர் சாமிக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இன்னைக்கு காலையில் வந்து உண்மையை சொல்லுவார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம சுபாஷ் வந்து கமுக்கமாக யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துறாரு. சரி, ஏய் சுபாஷ் எங்கடா போகிறேன், 4 மணிக்கே எங்கேயோ போகிறேன்ட்டு போனேன், இப்போ ஒன்றும் சொல்லாமல் நீ வாட்டில் போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே சும்மா தானே வெளியில் போயிட்டு வந்தேன், ஒரு நிமிஷம் அர்ச்சனாகிட்ட பேசணும், அர்ச்சனா மகா உள்ளே வாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனவொடனே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ நான் வந்து சோசியரை கொன்னிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்னங்காச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அர்ச்சனா கேட்குறாங்க. உடனே அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை நான் சும்மா மிரட்டுறதுக்கு தான் போனேன், அதை பார்த்தா அவரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்காமல் என் கையை பிடிச்சி இழுத்தான், நான் ஏதோ தெரியாமல் ட்ரிக்கர் அழுத்திட்டேன், 2 தடவை ஷூட் பண்ணிட்டேன், அவர் இறந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, இறந்துட்டாங்க? நான் அவனை மிரட்ட தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மகா வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மகா, நானும் மிரட்ட தான் போனேன், கை தவறி சுட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன், ஏதாவது என்னை செஞ்சு காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எப்படி காப்பாற்றுறது, கொலை பண்ணிட்டு வந்திருக்க புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் மகா தெரியாமல் பண்ணிட்டேன், எப்படியா காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா வெளியில் போவோம் அப்படின்னு பார்த்தா வெளியில் ராம் வந்து போலீஸ் ஆஃபீஸரோட நிறைய பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தோடனே நம்ம சேது வந்து கேட்காங்க, எங்கப்பா அந்த ஜோசியர் வராராப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே நம்ம ராம் வந்து சொல்கிறாங்க, அந்த ஜோசியர் வந்து வரமாட்டார்ப்பா, அவர் வந்து இறந்துட்டார், அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நினச்சேன், நேற்று நைட்டே போய் அந்த ஜோசியரை மிரட்டும் போதே நினச்சேன் நீ தான் கொலை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சீதாவை சொல்கிறாங்க. பாஸ் நான் ஒன்றும் பண்ணல பாஸ், நான் சும்மா போய் வேஷம் போட்டு தான் பாஸ் நான் அடித்தேன், நான் ஒன்றும் கொலையெல்லாம் பண்ணலை பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சுபாஷ் வந்து திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம அர்ச்சனா வந்து சீதாவை அரெஸ்ட் பண்ணு ராமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவர் வந்து ஹேண்ட் கப் வாங்கிட்டு விறுவிறுன்னு சீதா பக்கத்தில் போகிறாங்க. பாஸ் நான் ஒன்றும் பண்ணலை பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு விறுவிறுன்னு போய் மகா பக்கத்தில் போய் நிற்காங்க நம்ம ராமு. மகா வந்து பயந்து வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிருது. டக்குன்னு அர்ச்சனா கிட்டே போகிறாங்க. அர்ச்சனா திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து சுபாஷ் கிட்டே போய் சுபாஷ் கையில் வந்து விலங்க மாட்டிடுறாங்க. உடனே வந்து நம்ம அர்ச்சனா வந்து கேட்குறாங்க, டேய் ராம் என்னடா என் ஹஸ்பண்டை கூட்டு போகிற, அவரை ஏன்டா கூட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கொலை பண்ணவரை தானே கூட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னது அவர் தான் கொலை பண்ணாரா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லா ஆதாரமும் இருக்குது, அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, அதில் தான் இவர் போய் சுட்டது எல்லாமே அங்கே பதிவாகிருக்கு, அது மூலிமா தான் நான் வந்திருக்கேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம சீதா நைட்டு போனது, அவங்கள வந்து இப்போ சாமி வேஷம் போட்டு பயங்காட்டினது, நம்ம மீரா அவங்க போய் அந்த மைக்கில் பேசுனது எல்லாமே அந்த ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதை பார்த்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தி நீங்கள் தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னீங்க, அதெல்லாம் பேசுனாங்க, அதுவும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் ராம் அதெல்லாம் கிடையாதுடா, யாரோ பொய் சொல்கிறாங்களா, வீடியோ யாரோ எடிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சித்தி இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுறது குறைஞ்சது 6 மாதம் ஆகும், இது நேற்று நடந்தது, இது எப்படி எடிட் பண்ண முடியும், என் காதிலே பூ சுத்த பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சுபாஷை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே மகா போய் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே போகிறாங்க. போய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சீதா வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏன் இவ்வளோ வன்மம், நான் அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நான் ஒன்றும் ஆசைப்பட்டு வரல, எப்படியோ தப்பி தவிர எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு, அதனால் நான் அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ பிடிக்கலையில, நான் அந்த வீட்டிலே இல்லை, இனிமேலும் பார்த்தோன்னா என்னோடய குழந்தை என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீ என் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதையும் நீங்கள் சும்மா விட மாட்டீங்க, அதுக்கு என்ன தெரியும் பச்சை குழந்தை, அதனால் என் குழந்தையை காப்பாற்றுறதுக்காகவாது நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இனிமேல் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து ராம் விறுவிறுன்னு வரார். ராம் வந்து மகா கிட்ட பேசுகிறார். இங்கே பாருங்கள் சித்தி, இந்த உலகமே நான் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என் சீதா தான் முக்கியம், என் சீதா தான் எனக்கு உயிர், அதனால் நான் சீதா இருக்கிற இடத்துக்கே நான் போகிறேன், நீங்களே இந்த சொத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க சித்தி, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து அர்ச்சனா வராங்க. அர்ச்சனா வந்துட்டு, மகா நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன், உன் பேச்சை கேட்டு நடந்தேன், அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டு நீ பண்ணதை பண்ணிவிட்டு இப்போ பாரு அவர் போய் ஜெயிலில் இருக்கார், எனக்கு என் ஹஸ்பண்டு என் குழந்தைய தான் முக்கியம், இனிமேல் வந்து என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சிருயோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நானும் என் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு பார்த்தா பிரியா சத்யா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம துரை வந்து வராரு. நீ என் தங்கச்சியாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், என்னமோ நான் அவன் கூட அண்ணனா பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, நானும் இனிமேல் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து வேலைக்காரி இருக்காங்களே செல்வி, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா நான் எங்கேனாலும் வேலை செஞ்சுக்கலாம் ஐயா, எங்கே வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து சம்பளம் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்களாம் நான் என் சொந்தக்காரங்க, என் உறவாக நினச்சேன், அதனால தான் நான் இங்கேயே இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ணுறது, நானும் போகிறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. கடைசியில் சேது வந்து சொல்கிறாரு, நீ பண்ண தப்புக்கு வந்து உனக்கு மன்னிப்பே கிடையாது, என்ன பண்ணுறது, எனக்கு வந்து நீ ஒய்ஃபாக போயிட்ட, என்னால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். நான் இப்போ உனக்கு கொடுக்க போகிற தண்டனையே நான் உன்னை விட்டு போகிறேன், இனிமேல் நீயே தனியாகவே இருந்துக்கோ, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சேது போயிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா மகா, எல்லோரும் போயிட்டீங்களே, என்னை மன்னிக்க கூட ஆள் இல்லைல்ல, எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன், நானே சாக போகிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து வந்து அவங்களே 2 தடவை ட்ரிக்கர் அழுத்துறாங்க. ஆனால் சீதா வந்து புல்லட் எடுத்து வச்சிடுறாங்க. இவங்க அழுத்தின உடனே எல்லாருமே அங்கிட்டு இருந்து அவங்க வந்துடுறாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே, நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்து நீங்கள் திருந்துவீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் வந்து குண்டை எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்கிறாங்க. பாத்தியா சீதா, என் மேலே எவ்வளோ பாசம் இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, எல்லோரும் மன்னிச்சிருங்க, நான் திருந்திட்டேன், இனிமேல் நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரியாக உங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மகா வந்து பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம சேது வந்துடுறாரு. நீ திருந்திட்டேன்னு சொன்னதே போதும், இதுவே எனக்கு சந்தோஷம், இதை விட என்ன சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கிட்ட இருந்து சத்யா வராங்க. சத்யா வந்துட்டு 2 பெரியப்பா 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நிற்காங்க, ஃபோட்டோ எடுக்காங்க. அடுத்து குடும்பத்தோட செல்ஃபி எல்லாம் எடுத்துடுறாங்க. செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டு அதோட வந்து வனவாசம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போட்டு விட்டாங்க. அடுத்து நான் ஏதாவது ஒரு சீரியல் ஆட் பண்ணி பேசலான் இருக்கேன். அது என்ன சீரியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சீரியல் அப்படியே பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சீரியல் வேணுமோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.